Entry panna Vetri. Download the app. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Vinayaga Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. அந்த லவ் யூடி பொண்டாட்டின்றது இப்போ சொன்னது இல்லையா, நான் எப்பவுமே அவளை பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன். உண்மையாவே கரெக்டாக ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இது போதும்ட்டு 100% அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி ஒரு அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லவ்ன்ற ஒரு ஃபீலே கிடையாது ப்ரோ. அழுதுட்டு இருக்கா அப்படின்னா உன்னை லவ் பண்றா அப்படின்னா இது பண்ணிட்டு அப்போதான் எங்களுக்கே தெரியாம நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். உனக்கு எனக்கு நீ கல்யாணம், நீங்க என் கூட வந்துட்டேன்னா நான் இல்லைன்னா நம்ம மறந்துடலாம் அப்படின்னு விட்டுலாம் அப்படின்னா கையை பிடிச்சி கிளம்பி வந்துட்டு அப்புறம் நான் வேற அது மாதிரி அந்த ஐடியாலாம் போல பைக்ல ஏறி நான் இது வேணும் அது வேணும்னு ஏன் கேட்கணும்? சந்தோஷத்துக்காக தான் கேட்கறாங்க எல்லாருமே. அதான் நான் ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருக்கேன். உண்மையா சொன்னா சந்தோஷமா தான் இருக்கேன். அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. இதோ இந்த மாதிரி இவ்வளவு பாசமா இருக்கானா, என்ன இவ்வளவு சாமி மாதிரி பாத்துக்கிறானா, அவங்க பெத்தவங்க எப்படி இருப்பாங்க? கேட்டுன்னு கூட வந்துட்டா அப்ப நான் இவளுக்கு எவ்வளவு பண்ணணும், நான் என்னெல்லாம் பண்ணணும். ஒரு மஞ்ச கயிறோட கூட்டணும் தான், அந்த மஞ்ச கயிறோட தான் இருந்தா அப்ப நான் அவள் கழுத்துல எவ்வளவு தங்க நிரப்பணும். நான் எப்படி இவனுக்கு ஒரு நல்லா பண்ணா இருக்கானா அதே மாதிரி எங்க அப்பா எனக்கு வேணுன்ற எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ. ரொம்ப கடன் ஆச்சு. என்ன பண்றது ஏதுன்னு எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு கடன் ஆச்சு. நான் என்னதான் கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் இந்த இவனை விழுந்துராதரா எங்க அப்பா அதே தான். ஆனா எங்க அப்பா என்னன்னா நான் இவனை விழுந்துராத கஷ்டப்படுன்னு சொல்றேன்னா எங்க அப்பா என்ன கஷ்டப்படும் உள்ள அந்த டைம்ல. நல்ல வேலை கஷ்டம் வந்தது, அதனால தான் இந்த அனுபவம்லாம் எனக்கு. நான் ஏன் இப்ப நான் என் பையனை சேர்த்து வைக்க மாட்டேன்றேன். சேர்த்து வச்சா அனுபவம் கிடைக்காது, நம்ம அடிப்பட்டாதான் அனுபவம் கிடைக்குன்றது புரிஞ்சிச்சு. சும்மா இருக்கிற என்ன பண்ண தெரியாம உட்காந்து புஷப் அடிப்பேன் கூட சேர்ந்து. அப்போதான் 3.5 வயசு புஷப் அடிப்பான், அடிக்க தெரியாம அடிப்பான். பாடி பில்டிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறான், என்ன பார்த்து போஸ் அடிக்கிறான். நான் சொல்றதை பண்றான், அது பண்ண அங்க கை தட்டு எல்லாம் முச்சம் மெடலை போட்டு தூக்கிட்டு வரும்போது என்னை பார்த்து கேட்கறாங்க, யாருப்பா ட்ரெயின் பண்ணா? நீதானாப்பா உன் பையனா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். எவ்வளவு இதை சம்பாதிச்சா நான் சந்தோஷம் நினைச்சோம். அவ்வளவு போனா அவனை ஜெயிச்சலாம் நினைச்சோம். ஒரே நாள்ல என்ன மாத்திரம் முடிஞ்சிச்சு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரே ஒரு டைலாக், ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் எல்லாம் உங்களை தான் வைரலா பாத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் நினைச்சு கூட பாக்கல அந்த லவ் யூ டி பொண்டாட்டின்றது இப்போ சொன்னது இல்லையா, நான் எப்பவுமே அவளை பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன். அந்த டைம்ல நான் சொன்னேனே அது சந்தோஷமா இருக்கு. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஷோக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பேசுறாங்களா உங்ககிட்ட? நிறைய பேர் உங்களை அதில் பார்த்துன்ற போது நல்லா இருக்கு. எல்லாருமே நானும் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் பாக்குறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு, யாரா அந்த கப்புள்ஸ் இப்படி எல்லாம் பேசுறாங்க, சூப்பரா இருக்கு பாக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே. உங்களை மாதிரி இருக்கணும், உங்க லைஃப் மாதிரி வாழணும்னு கேட்கும் போது நம்ம கரெக்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோமான்றது நம்மளுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும்ல. நம்ம ஐயோ இந்த பணம் வேண்டாம், இந்த லைஃப் போதும், ஃபியூச்சர்ல பையனுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம். இது போதும், இவனுக்கு இதுதான் கரெக்ட்ன்ட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணியிருப்போம். அது கரெக்டா என்ன சரியா என்னன்ட்டு நம்மளுக்கு ஒரு இது இருக்காது, ஒரு கிளியரே இருக்காது. கிளியரே இல்லாம நம்ம போயிட்டு தான் இருப்போம். இது நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், சரி நம்ம பையனுக்கு இது நல்லா இருக்கும், நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒரு லைன்ல போயிட்டு இருக்கும் போது லைட்டான ஒரு டவுட் இல்லாம இருக்காது, ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவோன்ட்டு. இப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு நீங்க உங்க லைஃப் மாதிரி வாழணும்னு சொல்லும் போது அப்ப நம்ம உண்மையாவே கரெக்டா ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இது போதும்ட்டு முழுச ஒரு 100% அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி ஒரு அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஷோலயுமே சொல்லியிருந்தீங்க, கோயில்ல போய் கல்யாணம் பண்ண கூட எங்க கிட்ட காசு இல்ல, கோயிலுக்கு பேக் சைட்ல தான் போய் கல்யாணம் பண்ணணும். உங்க லவ் ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணதெல்லாம் வந்து ஒரு 25 அந்த டைம்ல வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சது வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கு. அந்த டைம்ல அவங்களும் யாரு ஆக்சுவலா அவங்க நார்த் இந்தியன். ஆமா, இவங்க நார்த் இந்தியன். ஆனா அவங்க பிறந்ததெல்லாம் இங்கதான். ஆமா, நான் மெசேஜ் அனுப்பிச்சது ஃப்ரெண்டுக்கு. அவங்க அந்த டைம்ல வந்து போன் வந்து இவங்க கிட்ட இருந்தது. நான் அதை பேசும்போது இல்லை ஃபோன் என்கிட்ட இருக்குன்ட்டு அப்போ இவங்க கூட அப்படியே அந்த பேச ஆரம்பிச்சது. அப்புறம் நம்பர்லாம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் காணாம போச்சு. அப்புறம் ஃபேஸ்புக், அந்த டைம்ல ஃபேஸ்புக் தான் ரொம்ப இதுல ஃபேஸ்புக்ல மெசேஜ் அவ்வளவுதான். திடீர்னு இருக்க மாட்டாங்க, ஊருக்கு போயிடுவாங்க, எந்த இதுவும் இருக்காது, டச்சே இருக்காது. அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு லவ்ன்ற ஒரு ஃபீலே கிடையாது ப்ரோ. ஆமா, ஃப்ரெண்டு தான், ஃபுல்லாமே ஃப்ரெண்டு தான். பார்த்தது இல்லை, நேரில் பார்த்தது கிடையாது, எதுவும் கிடையாது, ஃப்ரெண்டு தான். அந்த ஃபீலே இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அதுலேயே தான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் ஆக நடுவில் ஒரு 6 மாசம் பேச மாட்டாங்க. அப்புறம் திடீர்னுட்டு ஊர்ல இருந்து வந்தோன்னே அந்த ஃபேஸ்புக்கை லாகின் ஆகும், அவ்வளவுதான். அப்படியே போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பேசினோன்னா அவங்க அழுதுட்டாங்க போல. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏன் அவங்க அழுதுட்டு இருக்கா அப்படின்னா, உன்னை லவ் பண்றா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்பதான் எங்களுக்கே தெரியாம நாங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது அப்படியே அதுலதான் ஆரம்பிச்சது. எல்லாம் தமிழ் தான் ப்ரோ. அதெல்லாம் தமிழ். அப்புறம் இதை முடிச்சோன்னா இன்னொன்னு சொல்ல பாருங்களா, இதானோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நான் லவ் பண்ணல ப்ரோ. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். அவங்க வந்து டீச்சரா வேலை செஞ்சிருந்தாங்க அவங்க ஸ்கூல்ல. அவங்க ஸ்கூல்ல எல்கேஜிக்கு டீச்சரா இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள்
ஃபோன் போட்டால் ஃபோன் சுவிச் ஆஃப், மெசேஜ் எதுவுமே இல்லை. எனக்கு பயம் எடுத்துச்சு. அந்த இடத்துல ஏறி கண்டுபிடிச்சு நான் போயிட்டு அங்கே போய் நிற்கிறேன். அவங்க எச்எம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, நீ என்னத்துக்கு யார் நீங்கள் அது மாதிரிலாம் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். ஆனால் லைட்டாக ஒரு பயம் எனக்கு, என்னடா இதுமாரி இல்லைன்றாங்களே. இப்போ என்ன ஃபீல்னா எனக்கு, இப்போ நான் அமிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம ஊருக்கு இருக்குங்க அமிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன பண்ண தெரியாம திருப்பி கிளம்பி போனால் அங்கே இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் போனோன்னா அங்கே வெளியே வேலை செய்கிற ஆயம்மா சொல்லிட்டாங்க உள்ளதான் இருக்கிறா அப்படின்ட்டு. நான் எதுவும் கேட்கல, அவங்க கேட்காம உள்ள நேராக போயிட்டு கிளாஸ் போயிட்டு உனக்கு எனக்கும் நீ கல்யாணம், நீ என் கூட வந்துட்டேன்னா நான் இல்லைன்னா நம்ம மறந்துடலாம் அப்படின்னு விட்டுலாம் அப்படின்னா கையை பிடிச்சி கிளம்பி வந்துட்டு. அப்புறம் நான் வேற அது மாதிரி அந்த ஐடியாலாம் போல. அவங்க இது பண்ற அவ இருக்கிறாலாம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஏன் என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு தான் போனேன். பைக் வேற ஒரு தெரு வேற தாண்டி விட்டுருக்கேன். எனக்கு அது வேற கை பிடிச்சி கிளம்பணும்னா அந்த பைக் எடுக்கணும், அந்த தெருவு கிராஸ் பண்ணி அடுத்த தெருவுக்கு போனோம். வேற எல்லாரும் வெளில வந்துட்டு எங்க போறேன்ட்டு எல்லாம் தெருவே நின்று பாக்குது. எனக்கு வேற இந்த பத்தெல்லாம் எவ்வளவு பார்த்துட்டு போனோம். அந்த அளவுக்கு அப்படியே பக்குவா அந்த பைக்ல ஏறி வரும். எனக்கு அந்த பயம் எல்லாம் போச்சு ப்ரோ. நேரா கோயிலுக்கு போயாச்சு. வேற எங்கேயும் ஸ்ட்ரைட்டா கோயில் தான். அங்கங்க ஒரு கோயில் முடிந்தது, இருந்த ஒரு கோயில் நேரா போனோம். அதான் மஞ்சக்கரை நேரம். அதுவும் முன்னாடிலாம் இல்லை, நான் சொன்னேன் அதான் நேரா பின்னாடி போனோம். பின்னாடி போல நீங்க அதுதான் அந்த டைம்ல நான் தான் சொல்றேன், எதுவுமே கிடையாது ப்ரோ. கையில ₹1 கிடையாது, எந்த காசும் கிடையாது. சும்மாவது சாமி கும்பிட்றதுக்கு அர்ச்சனை தட்டுல ஏதாவது காசு பண்ணல, எதுவுமே இல்லை. அந்த மஞ்சள் கயிறு தம்பி வாங்கி ரெடியா வச்சிருந்தாரு. போயிட்டு பின்னாடி கோயில், அதுவும் கோயில் பின்னாடி பேக் சைட்ல போயிட்டு மறைஞ்சிருந்து ஒரு தாலியை கட்டிட்டு முன்னாடி வந்துட்டு திருநீர் எடுத்து அவர் குங்குமத்துக்கு மேல வச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு. நீங்க எதுவுமே சொல்லலையா? கோயிலுக்கு இந்த கோயில்ல கல்யாணம் பண்றாங்களே, ஏன் சாமி கிட்டயாச்சும் கல்யாணம் பண்ணலான்னு எதுவுமே? அதுதான் ஒன்னே நான் சொல்லிடுறேன் பாருங்க ப்ரோ. இப்ப பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு முதல்ல நான் முடிச்சிடறேன். இப்ப நான் அவரை தடுக்கிற மாதிரி நடிப்பாங்க, அது நடக்கிட்டேன். ஏன்னா கமெண்ட்ல எல்லாம் தான் ப்ரோ கேட்டாங்க, நீ தான் பேசியிருந்த, அவங்க பேசவே இல்லை, நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க, நீ பாசமா வச்சிருக்க மாதிரிலாம் தெரியல. இப்ப நான் கேக்குறேன் பாருங்க ப்ரோ, சொல்லு உன்னை ஏன் அங்க ஏன் நீ பேசலன்றத முதல்ல சொல்லி. இல்ல அது டாபிக் வந்து உங்களுக்கே தெரியும். இது வேணும் அது வேணும் கேளுங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க இருக்கவங்க எல்லாமே அதுதான். நான் இது வேணும் அது வேணும்னு ஏன் கேட்கணும், சந்தோஷத்துக்காக தான் கேக்குறாங்க எல்லாருமே. அதான் நான் ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருக்கேன். உண்மையா சொல்லணும்னா சந்தோஷமா தான் இருக்கேன். அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, சூப்பர். அவங்க எனக்கு தெரியாது எது வேணும்னு கூட கேட்க தெரியாது, அதுக்கு முன்னாடி அவங்களே பண்ணிடுவாங்க. அன்னைக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அன்னைக்கு தான் ஸ்கூல்ல இருந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ? இல்ல பாக்குறது வந்து ஒரு 2 வாட்டி பாத்துட்டாங்க. வெளியெல்லாம் போனதில்ல, அதுவும் மெசேஜ் தான், ஃபுல்லா மெசேஜ். இப்போ நான் திடீர்னு பாக்கணும்னு நினைச்சேன்னு வைங்களா, அவங்க ஸ்கூல்ல அந்த ரோட் முனையில போய் ஒரு 2 வாட்டி பாத்துருக்கேன்னு வைங்களா. அந்த ரோட் முனையில இருந்து அவங்க வெளியே வருவாங்க, அவ்வளவுதான் பாத்துட்டேன். அவங்க அந்த ஸ்கூல்ல இருந்து பின்னாடி பேக் சைட்ல தான் அவங்க வீடு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பார்த்தோமா நான் கிளம்பிடணும். அன்னைக்கு ரீசார்ஜ் இல்ல, போன்ல ரீசார்ஜ் இல்ல. நான் எப்பவுமே போன்ல ரீசார்ஜ் பண்ணிடுவேன், இந்த டைம் பண்ணிடுவேன், நானே பண்ணிடுவேன், எப்பவுமே பண்ணிடுவேன். அன்னைக்குன்னு பண்ணல. நான் ஆயம்மா கிட்ட, அங்க வேலை செய்யற ஆயம்மா கிட்ட கொடுத்தேன். ஆயம்மா இருந்தாங்க, நீங்க போய் போட்டு வாங்கினா அவங்க அன்னைக்குன்னு போடவே இல்ல, பேலன்ஸ் மறந்துட்டாங்க போல. அவங்களுக்கு என்ன எதனா ஊருக்கு இருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த பயத்துல என்ன பண்றது தெரியாம கிளம்பி வந்துட்டாங்க. பயத்துல வேற என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்களா? ஐயோ நான் எனக்கு அந்த டைம்ல எல்லாம் ஒரு ஏதாவது காம்படிஷன் அடிச்சுட்டு தான் ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறிட்டு என்ன தொலைச்சிர போறாங்களோன்ற பயம், ஒரு சாமியாச்சே பொக்கிஷமாச்சே அந்த பயம் அவங்களுக்கு. அன்னைக்கு கல்யாணம்னு சொன்னோனே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல நடந்தது ஜாலியா, பயம்லாம் இல்ல. அவங்க கூப்பிடுறாங்களே, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, என்ன நம்பிக்கையில அவர் கூட போனீங்க? நம்ம குழந்தை, நம்ம அது மாதிரி லவ் எப்படி பண்ண முடியும்? குழந்தை அப்படின்னு ஒரு இது இருக்காதுல்ல. அது நம்ம குழந்தைன்னு நம்ம இது பண்ணிலாம் ப்ரெஷர் பண்ணிலாம் நம்ம அதை லவ் பண்ணோம்னு இல்ல, அது குழந்தை, அது லவ் வந்துருச்சு. குழந்தைனாலே லவ், நல்ல கேரக்டர். சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனீங்களா? அங்க என்ன சொன்னாங்க? இல்ல எங்க வீட்டுல பிரச்சனை இல்ல. எங்க வீட்டுல நான் பேசும்போதே நான் சொல்லிட்டேன். எங்க அப்பாவுக்கு நான் போன் அடிச்சு சொல்லிட்டேன், எப்ப இந்த மாதிரி சரிடா. எங்க அப்பாவுக்கு அதான் நான் எப்படி இவனுக்கு ஒரு நல்லா பண்ணா இருக்கானோ அதே மாதிரி எங்க அப்பா எனக்கு வேணுன்ற எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதான் நாங்க ஏன் கஷ்டப்பட ஆரம்பிச்சோன்னா, ஒரு டைம்ல அப்பா கடன் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனை. அந்த என்னோட கஷ்டம் ஏன் சொன்னோம், எல்லாம் பாத்துட்டோம் ப்ரோ, ரொம்ப கடன் ஆயிடுச்சு. என்ன பண்றது ஏதுன்னு எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு கடன் ஆச்சு. உங்க வீட்லயுமே எதுவுமே சொல்லலையாமா? அவங்க வீட்டுல அதான் பேசவே இல்லை, இவகிட்ட பேசல, அவ்வளவுதான். ஒரு 2 இவன் பிறக்கிற வரைக்கும் இவன் வயிற்றுல என்ன சொன்னாங்க உங்க வீட்டுல? தமிழ் பையன் வேணான்னு சொன்னாங்களா? அப்படிலாம் சொல்லவே இல்லை, எதுவுமே நாங்க பேசவே இல்லை. அவ்வளவுதான், அவங்களும் பேசல நாங்களும் பேசல, அப்படியே இருந்தோம். அவ்வளவுதான். 2 இயர்ஸ் கழிச்சு வீட்டுல இப்படி பண்றீங்களே சொல்லாம பண்றீங்க இல்ல. ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுல அந்த இது இருக்கும்ல, ஃபீல் இருக்கும்ல, லைட்டா அவங்க இதுல இருந்தது. ஆனா அதுதான் இப்பேற்பட்ட பொண்ணு இதோ இந்த மாதிரி இவ்வளவு பாசமா இருக்கானா, என்ன இவ்வளவு சாமி மாதிரி பாத்துக்கிறானா,
அவங்கள பெத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு தானே இருப்பாங்க. அதனால அவங்களும் நல்லவங்க தானே, அவங்களுக்கு தெரியுதுல, புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்பவே அந்த ரெண்டு கல்யாணம் தெரிஞ்சிருச்சு அவங்கள பத்தி. உங்க வீட்ல ஏதோ சொல்லு. எங்க வீட்ல தான் நான் சொல்றேன்ல, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஐயோ எங்க அப்பா எல்லாம் என்ன திட்டினது இல்ல, அச்சது இல்ல. அந்த மாதிரி அப்பா எல்லாம் ஒருத்தனை கச்சா நான் என்னதான் கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் இந்த இவனை விழுந்துராதரா எங்க அப்பா அதேதான். ஆனா எங்க அப்பா என்னன்னா நான் இவனை விழுந்துராத கஷ்டப்படுன்னு சொல்றேன்னா எங்க அப்பா என்ன கஷ்டப்படும் உள்ள அந்த டைம்ல எல்லாத்தையும் எங்க அப்பா எனக்கு வேணுன்ற எல்லாத்தையும் குத்துருவாங்க. கஷ்டம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை கஷ்டம் வந்தது. அதனால இந்த அனுபவம்லாம் எனக்கு போதும் வானா அதெல்லாம் வந்து கஷ்டம் வந்ததுனால நல்ல வேலை அப்பா நிறைய எல்லாத்தையும் எனக்கு குத்துந்தாங்க, எல்லாத்தையும் இது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்குமான்லாம் தெரியல. இருக்கு அப்பா காசு இருக்கு, நான் ஏன் இப்ப நான் என் பையனை சேர்த்து வைக்க மாட்டேன்றேன். சேர்த்து வச்சா அனுபவம் கிடைக்காது, நம்ம அடிப்பட்டாதான் அனுபவம் கிடைக்கும்ன்றது புரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய இருந்தது, செம்மையா இருந்தது, மறக்கவே முடியாது. என்னன்னா அவன் வயித்துல இருக்கும் போதுல இருந்தே கஷ்டமா நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க எங்க கூட இருக்கணும் தான் ஆசை. ஆனா அவங்க அதுக்கான முன்ன போனோம் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. போயிடுவாங்க 3 o'clock தான் மார்னிங் வருவாங்க. அது வரையும் நான் திருப்பி வந்தனா இவன் பிறந்தான் பாத்தீங்களா, இவன் என்ன எப்படின்னா இவனுக்கு பேர் வச்சது நான் வீடியோ கால்ல தான் பேர் வச்சேன். ஏன்னா அதை வண்டி ஓட்டுன்னு சொன்னல, ஒரு ரொம்ப கடன் ஆயிடுச்சு. ஒரு குட்டியான ஒரு 1.5 லட்ச ரூபா குட்டியான 1.5 லட்ச ரூபா குட்டியானா அதை நான் தான் டியூ கட்டணும். மாசம் டியூ கட்டுறது, அதான் டியூ கட்டணும். அதை டியூ கட்டுறதுக்கும் வீட்டுக்கும் இவ்வளவு அப்ப பாத்துக்கணும். அவ்வளவுதான். அப்பாக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இல்ல நான் தான் இதுக்கப்புறம் பாக்கணும்ன்றது வந்ததுக்கு அப்புறம் அதான் காலில இருந்து ஓட்டுவேன். ஒரு டைமுக்கு அப்புறம் முடியல, நம்மளுக்கு என்னதான் வேலை செஞ்சாலும் வர்றது மாதிரியே தெரியல. இவன் மாசம் ஆகுறா, அதுக்கு செலவு, அவளை இவன் பிறக்கிறதுக்கு இவ்வளவு ஆகும், எல்லாம் கடன் ஆகுது. ஒரு 7-8 லட்சம் அந்த டைம்லயே கடன் ஆயிடுச்சு. அதை அடைக்கிறதுக்கு திருப்பி ஓடுறேன். அப்புறம் அந்த அடைக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம சம்பாதிக்க ஆரம்பிப்போம்ல. எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, பணம் தான் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு. பணம் சம்பாதிக்காத ஒரு வண்டி 2 3 4 5 6 நான் தான் சொன்னேன்ல 20 வண்டி வச்சிருக்கவனை பார்த்தா ஜெயிச்சிடலாம், நான் 21 போட்டா ஜெயிச்சிடலாம் நினைச்சல. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் போய் அந்த அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். பணம் மட்டும்தான். இவர் வந்து நான் காலைல கிளம்புறேன்ல, காலைல கிளம்பும் போது தூங்கின்னு இருப்பான், நைட்டு போகும்போது தூங்கின்னு இருப்பான். நைட்டு திடீர்னு ஒரு நாள் சீக்கிரம் போறேன்னா என் பக்கத்துல வர மாட்டான். என் கூட விளையாடுறாங்க, தூங்கும் போது அவங்க அம்மா பக்கத்துல போயிடுவான், என் பக்கத்துல வந்து அழுவான். ஏன்னா நான் தான் அவ்வளவு அந்த பணம் ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்தது, பாசம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அது பண்ண முடியலன்ற எனக்கு என்னன்னா நான் கேட்டோன்னு கூட வந்துட்டா. அப்ப நான் இவளுக்கு எவ்வளவு பண்ணணும், நான் என்னெல்லாம் பண்ணணும். ஒரு மஞ்ச கயிறோட கூட்டணும் வந்தா, அந்த மஞ்ச கயிறோட தான் இருந்தா அப்ப நான் கழுத்துல எவ்வளவு தங்க நிரப்பணும். அது ஆனா பண்ணேன் எல்லாம் எல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வாங்கி கொடுக்க வேண்டாம், அவ கேட்க மாட்டான், நீ வாங்கி கொடுக்கல, நான் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே வாங்கி கொடுத்தேன். சொல்லணும்னு அவசியம் இல்ல, எனக்கு தெரியும் நான் அவங்க பண்ணாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியும். நான் சொல்லிதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லல்ல. அதுதான். ஆனா எல்லாமே வாங்கணும், எல்லாம் இது பண்ணோம். ஒரு அந்த கொரோனா வந்தது பாத்தீங்களா, நல்லா போச்சு, நல்லா செம்மையா. நான் நம்மதான்ற அளவுக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சது. நான் சொன்னல 20 வண்டி வச்சிருக்கேன், அஷ்டா நான் பெரிய ஆளு. அப்போ நான் அந்த இடத்துல நான் கெத்துன்ற மாதிரி அந்த ஃபீல்லாம் கிடைச்சது. அந்த அளவுக்கு போனோன்னா அந்த கொரோனா வந்ததுன்னா எதுவுமே இல்லை, எல்லாம் லாக்கு, எல்லா வீட்டுல இருக்காங்க, வேலை செய்யறவங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, நான் வீட்டுல இருக்கேன். அந்த அப்பதான் விட்டாச்சு, ஜிம்மு எல்லாம் விட்டாச்சு, கல்யாணம்னு எல்லாம் போய் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன். எனக்கு ஆசை, சரி சும்மா இருக்கிறமே என்ன பண்ண தெரியாம உட்காந்து புஷப் அடிப்பேன் கூட சேர்ந்து. அப்போதான் 3.5 வயசு புஷப் அடிப்பான், அடிக்க தெரியாம அடிப்பான். நான் போய் கண்ணாடியில போஸ்ட் பண்ணுவேன், கூட இருந்து போஸ்ட் பண்ணுவான். அந்த 100 ரூபா இருந்தா போதும், கரெக்டா கொரோனா டைம்ல 100 ரூபா இருந்தா போதும். அப்பதான் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம் பண்ணி இவங்க கூட மட்டும் டைம் பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டு போனேன், என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சேன். அதான் அதுக்கப்புறம் இவன் நல்ல ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சோன்னே ஒரு வருஷம் 1.5 வருஷம் கஷ்டமா தான் இருந்தது. அது நான் தப்பு பண்றேன்னு ஒரு ஃபீல் கூட இருந்தது. ஐயோ நம்ம பணம் சம்பாதிக்காம வேற ஏதோ ஒரு வழியில போறோமோ, அந்த இதெல்லாம் ஃபீல்லாம் இருந்தது. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறான், பாடி பில்டிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறான். பையன் பாடி பில்டிங் 4 வயசு 4 வயசு 4.25 வயசுல ஏறான். ஏறி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி நான் கீழ இருந்து நான் போஸ்ட் பண்றேன், அவன் எதுவுமே பார்க்க மாட்டான், என்ன மட்டும் பார்த்து போஸ்ட் அடிக்கிறான், நான் சொல்றத பண்றான். அது பண்ண அங்க கைத்தட்டு. அவன் எனக்கு எதுவுமே தெரியல, அவன் தெரியறான், அந்த கைத்தட்டு கேக்குது. வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லை. நான் சொன்னேன் நான் 17 வயசுல பாடி பில்டிங் ஏறிட்டு தான் கல்யாணம் பண்ணோம், அந்த ஆசை எல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன். எல்லாமே தள்ளி போய் அவ்வளவு வருஷத்துல என்ன பண்ணவே முடியல. இவன் ஏறி நின்று அங்க அடிக்கிறான், நான் சொல்ல அங்க கைத்தட்டு உழுதி தூக்கினேன்.
எல்லாம் முச்சம் மடலை போட்டு தூக்கிட்டு வரும்போது என்ன பார்த்து கேக்குறான், யாருப்பா ட்ரெயின் பண்ணா? நீதானாப்பா உன் பையனா முடிச்சு. அவ்வளவுதான் எல்லாமே. நான் அங்க எவ்வளவு இதுல வச்சிருந்தனோ, எவ்வளவு இதை சம்பாதிச்சா நான் சந்தோஷம் நினைச்சனோ, அவ்வளவு போனா அவனை ஜெயிச்சலாம் நினைச்சனும், இவனை ஜெயிச்சலாம் நினைச்சோம், ஒரே நாள்ல என்ன மாத்திரம் முடிஞ்சிச்சு. நீங்க அடையணும்னு நினைச்சதை வந்து உங்க பையன் மூலமா அடைய சொல்ல அதோட முடிஞ்சிச்சு. எனக்கு எல்லாமே திருப்பி புதுசா ஒரு வாழ்க்கை பிறந்த மாதிரி இருந்தது. அவள்தான் நான் யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம். சரி அது தப்பு. ஆனா ஏதோ ஒரு ஃபீல் இருந்தது, எனக்கு லைட்டா இருந்தது, ஏதோ தப்பு பண்ணுவோமோ, நம்ம இது இல்லாம இந்த லைஃப்ல போறோமோ அப்படின்லாம் இருந்தது. இப்ப சுத்தமா இவங்க எல்லாம் சொன்னோன்னே, ஐயோ உன்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும்டா, உன்ன மாதிரி லைஃப் வாழணும்டான்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா என்னோட மொத்தமும் மாறிச்சு. அப்போ நம்ம கரெக்டான வழியில போறோம், எல்லாரும் அதை சொல்றாங்களேன்னு மொத்தமும் ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் வந்துச்சு. கரெக்டான அன்பான மனைவி, ஒரு ஐயோ செல்லக்குட்டி. இதுக்கு மேல அவ்வளவுதான், போதும், அவ்வளவுதான், நிம்மதியா இருக்கு. ஐயோ அவ்வளவுதான், சந்தோஷமா இருக்கு. Entry பண்ணா வெற்றி. Download the app. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vinayaka Missions Law School. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM.